ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மீஷோலேருந்து வாங்கியிருந்த மிக்சர் ஜார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பேக் ஆஃப் 2ங்க. நம்ம யூஸ்வலாக வீட்டில் மிக்ஸி வந்துட்டு நமக்கு நல்லா உழைக்கும். ஆனால் அந்த சின்ன ஜார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சட்னிலாம் அரைப்போம்ல, அது வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப நாள் வந்துட்டு வரவே வராது. அப்பப்போ ப்ராப்ளம் ஆகும். அதுலேயும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு கூட வராதுங்க. அப்பப்போ 600 700 800 கொடுத்து வாங்குறதுக்கு என்னோட மிக்ஸி பார்த்தீங்கன்னா பிரீத்தி ப்ளூ லீஃபுங்க. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் சர்ச் பண்ணும்போது தான் இந்த மிக்சர் ஜார் பார்த்தேன். வேறு ஆன்லைன் ஷாப்லலாம் வந்துட்டு ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. மீஷோவில் தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்ததுங்க. நான் வந்து 326 ருபீஸுக்கு 1.5 இயர்ஸ் முன்னாடி வாங்கியிருந்தேன். இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 302 ருபீஸுக்கே கிடைக்குது. சின்ன ஜார் பார்த்தீங்கன்னா 250 ml, பெரிய ஜார் வந்துட்டு 500 mlங்க. இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறதுக்கே இந்த மாதிரி 2 ஜார் வாங்கிட்டு போயிடலாம். இப்போ இந்த 2 ஜார் வாங்கினதுலேருந்து நான் பிரீத்தி ப்ளூ லீஃபுக்கு நமக்கு வந்து 3 ஜார் கொடுப்பாங்க இல்லையா, அதில் வந்து ஆல்ரெடி சின்ன ஜார் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. மீதி 2 ஜார் வந்துட்டு கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்க ஜாரை அடையெல்லாம் அரைக்கிறதுக்கு, மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அண்ட் பெரியஸில் வந்து நம்ம ஜூஸ்லாம் போடுவோம் இல்லையா. ஸோ இப்போ இது ரெண்டையுமே நான் எடுக்கிறது இல்லை. இந்த 2 ஜாரை தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம ஏதாவது அரைச்சு அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் நமக்கு இந்த மாதிரி கேப் கொடுத்துருக்காங்கங்க. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு. 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. நான் வந்து நல்லாவே மிக்ஸி வந்து எனக்கு ரொம்பவே நிறைய தேவைப்படும். அதாவது அடிக்கடிக்கு வந்து டெய்லி ஏதாவது 1-2 விஷயம் நான் அரைச்சிருவேன். சட்னி அரைக்கிறது, ஏதாவது மசாலா அரைக்கிறது, இல்லை குழம்புக்கு ஏதாவது மசாலா அரைச்சி போடுறது, இப்படி நான் யூஸ் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக தோணுச்சு. ஆல்ரெடியே வந்து இதை நான் வீடியோ போட்டிருப்பேன், கிச்சன் பொருள்னு சொல்லிட்டு. அதில் வந்து இதை வந்து ஒரு சின்ன விஷயமா சொல்லியிருப்பேன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை வந்து ப்ரீஃபாக போடலாம், இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பெரிய வீடியோவாகவே போடுறேன். லீக்கேஜ் ப்ராப்ளம்லாம் இல்லைங்க. தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்த்தேன். அண்ட் இது வந்து வாங்கின புதுசில் தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்த்தேன், லீக் ஆகலை. இது வரைக்கும் நான் அரைச்சிட்ருக்கேன் இல்லையா, எந்த ஒரு லீக்கேஜுமே இல்லை. நார்மல் மிக்சிலலாம் நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் கூட செதறும், மூடியெல்லாம் ஓப்பன் ஆகி. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இது நமக்கு இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இது வந்து சீத்ரூவாக இருக்கிறதுனால நமக்கு அரைஞ்சிடுச்சா இல்லையான்றது வெளியிருந்து பார்த்தாலே தெரிஞ்சிருதுங்க. இதை வந்து க்ளீன் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. எல்லாமே அரைச்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சோம் நம்ம ஊற்றிக்கலாம். இது கூட வேண்டாங்க, நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணி ஊற்றணுன்னாலே நல்லாவே க்ளீன் ஆகிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மல் மிக்சர் ஜார்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாட்டமாக இருக்காது. கையெல்லாம் உள்ளே விட்டு க்ளீன் பண்ணும்போது அந்த பிளேடெல்லாம் நம்ம சம்டைம்ஸ் கையெல்லாம் கிழிச்சுப்போம். அண்ட் அந்த அடியில் வந்து ஏதாவது கொஞ்சம் பொருளுங்க ஏதாவது ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா, அரைச்ச துகள்கள் ஏதாவது ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அதை நம்மளால் பார்த்து விஷுவலாக க்ளீன் பண்ண முடியாது. பட் இதில் வந்து அந்த ப்ராப்ளமே இல்லைங்க. நம்மளால நல்லாவே பார்க்க முடியுது. பார்த்து நல்லா ப்ரஷ் எல்லாம் வச்சு க்ளீன் பண்ணணும்னா க்ளீன் பண்ணிக்க முடியுது. இல்லைனா கூட தண்ணியை ஊற்றி நம்ம ஷேக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போவே எல்லாமே வந்துடுது. 2 பிளேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்குது, மீதி பிளேடெல்லாம் மேலே இருக்குது. ஸோ அதனால் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸாக இருக்குங்க. பவுடராக அரைக்கணும் அப்படின்றது, கொஞ்சமாக குவான்டிட்டி கம்மியாக அரைக்கணுன்றதெல்லாம் இந்த சின்ன ஜாரில் அரைச்சிக்குவேன் நான். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. மீஷோவில் புல்லட் மிக்சர் ஜார்னு நீங்கள் சர்ச் பண்ணாலும் இது காட்டும். இல்லை நான் கொடுக்குற கோடை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணியும் வாங்கிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிச்சயமாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் என்னோட சேனல். தேங்க்ஸ்.